Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை மறந்து போகவில்லை. இரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் வரம், நித்திய ஜீவன் என்று கிறிஸ்துவுக்குள்ளான அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அளிப்பதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு நம் வாழ்வில் அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் நமக்கென்று என்ன அதிசயத்தை செய்ய போகிறார் என்பதை கண்டு கொள்ள போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனம் கூறுகிறபடி தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் இம்மானுவேலாக உங்களோடு இருப்பார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்போது தேவ ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்து வழியும். இந்த வசனம் சகல ஆசீர்வாதம் என்பதை தெளிவாக கூறுகிறது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எவை? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் மிகவும் சிறந்தது எது? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கு அதிசயமாக கொடுக்கப்படும். அவ்வாறு மகத்தான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கானவை என்று இன்றைய வசனம் கூறுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இந்த தெய்வீக ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இவை நமக்கு வந்து சேருகின்றன. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எவை? முதலாவது ஆசீர்வாதம் இரட்சிப்பாகும். அது நம் ஆத்துமா மரிக்காமல் காப்பாற்றி தேவனோடு நாம் ஒப்புரவாகும்படி செய்யும் அருமையான ஈவாகும். பரிசுத்த ஆவியின் வரங்களும் வல்லமையும் இரண்டாவது ஆசீர்வாதமாகும். ஆவியின் மகத்தான கிரியைகளை செய்து முடிப்பதற்கு இந்த வரங்கள் நமக்கு அதிகாரத்தையும் பலனையும் தருகின்றன. நித்திய ஜீவன் என்னும் ஈவு மூன்றாவது ஆசீர்வாதமாகும். இவ்வுலகிலும் பரலோகத்திலும் தேவனுடைய சமூகத்தை நாம் அனுபவித்து கர்த்தரின் சந்தோஷத்துடன் நித்திய காலம் வாழலாம் என்பதே இதன் அர்த்தமாகும். தேவன் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் ஊற்றுவதால் அவரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் இருதயத்தை திறந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஈவுகள் உங்களுக்குள் வரும்படி அவர் செய்வார். அவற்றை அனுபவிக்கவும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் அவர் உங்களை பலப்படுத்துவார். பிறர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு உங்களை எப்படி பயன்படுத்துவது என்றும் அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எப்படி வழிநடத்துவது என்றும் அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு இருதயத்தை திறந்து அவரை பெற்றுக்கொள்வீர்களா? உங்கள் வாழ்க்கையில் செயல்பட அவரை அனுமதியுங்கள். அப்போது இந்த பரலோக ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக அனுபவிப்பீர்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் மிகவும் சிறந்தது எது? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் இயேசுவுடன் இணைக்கப்பட்டிருப்பதே மிகச்சிறந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் உண்டாக்கப்படும் சமாதானம் உங்களுக்குள் வரும். இது பரலோக சமாதானமாகும். அது உன்னதமான ஸ்தலங்களிலே தேவனால் உண்டாக்கப்படுகிறது. சமாதானம்
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்ற வசனத்தின்படி இயேசுவின் மூலமாக அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. இங்கு ஆண்டவராகிய இயேசு என்னுடைய சமாதானமாகிய தேவ சமாதானம் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, தேவனிடமிருந்து வரும் இயேசுவின் சமாதானத்தை பெற்றிருப்பதே மிகச்சிறந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதமாகும். இது நடப்பதற்காக கர்த்தர் முதலில் உங்களை கிறிஸ்துவுடன் ஐக்கியப்படுத்துகிறார். இப்போதே இயேசுவுடனான இந்த தெய்வீக இணைப்பு உங்கள் ஆவியில் நிகழ்கிறது. அநேக வேளைகளில் இந்த உலகில் நாம் பாவத்துடன், துக்கத்துடன், வேதனையுடன், பழிவாங்குதலுடன், இது போன்ற இன்னும் அநேக காரியங்களுக்குள் இணைக்கப்படுகிறோம். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் இயேசுவின் சமாதானம் ஆளுகை செய்யும். ஆகவே சந்தோஷமாய் இருங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களாலும் என்னை ஆசிர்வதிப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஆத்துமாவை காத்து என்னை உம்மிடம் கிட்டி சேர செய்யும் ரட்சிப்பு என்னும் ஈவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வரங்களினால் வல்லமையினாலும் நிரப்பப்படும்படி வாஞ்சிக்கிறேன். உம்முடைய மகிமைக்கென்று பெரிய காரியங்களை செய்வதற்கான பலனையும் அதிகாரத்தையும் எனக்கு அருளி செய்யும். நித்திய ஜீவனாகிய ஈவுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் எப்போதும் வாழ்ந்திருக்கும் ஸ்லாக்கியத்திற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தெய்வீக ஆசிர்வாதங்களை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளும்படி என் இருதயத்தை திறந்தருளும். இந்த ஆசிர்வாதங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து உம்முடைய அன்பின் வாய்க்காலாக விளங்குவதற்கு எனக்கு உதவும். பரிசுத்த ஆவியானவரே, என் வாழ்வின் மேல் ஆளுகை செய்து உம்முடைய சத்தியத்தில் என்னை வழிநடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி உம்முடைய அற்புதமான கிரியைகளை என் மூலம் விளங்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்னும் இம்மானுவேலாக, எங்கள் சமாதான பிரபுவாக நீர் விளங்குகிறீர். தகப்பனே, இயேசுவை உலகிற்கு அனுப்பி என் ஆத்துமாவை அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தால் மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் என் சரீரம், ஆத்துமா, ஆவியை உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் ஒப்படைக்கிறேன். என்னை கழுவி பூரணமாக்கியருளும். என்னுடைய ஆவி கிறிஸ்துவோடு ஒன்றாகி அவருக்குள் காணப்படும் எல்லா ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தையும் தெய்வீக சமாதானத்தையும் அனுபவித்து மகிழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எப்போதும் உம்மில் நிலைத்திருந்து உன்னதமான ஸ்தலங்களில் உலாவ எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.